அனைவருக்கும் வணக்கம். குளோபல் ஃபின்பாக்ஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, நேற்று ஓரளவிற்கு பங்குச்சந்தை உயரவும் ஏறவுமாக இருந்தது. நாம் ஏற்கனவே கூறியவாறு எலெக்ஷன் ரிசல்ட் வரும் வரைக்கும் பங்குச்சந்தை இவ்வாறு தான் இருக்கும் என தெரிகிறது. நேற்றைய தினம் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெடின் விலை ஓரளவுக்கு ஏறியுள்ளதாக தெரிகிறது. அடுத்த மிக முக்கியமான அரசு துறை சார்ந்த பங்கு என்னவென்றால் BEL பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம். இது மத்திய அரசு சார்ந்த நிறுவனம். இதனுடைய மதிப்பு, இந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பானது கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சீராக உயர்ந்து கொண்டே வருகிறது. கடந்த 2 வாரத்தில் மட்டும் 31% அளவிற்கு பங்குச்சந்தையில் இதன் மதிப்பு உயர்ந்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் 110% அளவிற்கு இதனுடைய மதிப்பு உயர்ந்துள்ளது. ஆகவே இது முக்கியமான பங்காக இருக்கிறது. இது அரசு துறை நிறுவனம் என்பதால் ஏரோஸ்பேஸ் சம்பந்தமான டிஃபென்ஸ் செக்டார்களுக்கு தேவையான அனைத்து வகையான பாகங்களையும் இது உற்பத்தி செய்து தருகிறது. இது ஆராய்ச்சி பணியிலும் ஈடுபட்டு வருகிறது. ஆகவே இந்த அரசு துறை நிறுவனத்தின் பங்கு ஏறக்குறைய ஏறிக்கொண்டே வருகிறது. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 166% அளவிற்கு இதன் மதிப்பு உயர்ந்துள்ளது. ஏறக்குறைய 2 மடங்காக இதன் பங்கு சந்தையின் மதிப்பு உயர்ந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் பெல் நிறுவனத்தின் பங்கின் விலை 282% அதிகமாக உள்ளது. நண்பர்களே, கடந்த 3 ஆண்டுகளில் 487% அளவிற்கு இந்த பெல் நிறுவனத்தின் பங்கு உயர்ந்துள்ளது. ஆகவே இது மிக நம்பத்தகுந்த ஒரு நிறுவனத்தின் பங்காக தெரிகிறது. இவற்றை தொடர்ந்து வாங்கும் பட்சத்தில் நாம் நமது பணத்தின் மதிப்பை உயர்த்தலாம் என தெரிய வருகிறது. அடுத்த ஒரு முக்கியமான பங்கு நிறுவனம் என்னவென்றால் கிருஷ்ணா டிஃபென்ஸ் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் என்று கூறுகிறார்கள். இந்த நிறுவனத்தின் பங்கானது சென்ற காலாண்டில் 17% அளவிற்கு இதனுடைய நெட் ப்ராஃபிட் உயர்ந்துள்ளதால் இதனுடைய மதிப்பு நேற்றைய ஒரு தினம் மட்டும் 18.8% கூடியுள்ளது. நண்பர்களே, இது டிஃபென்ஸ் செக்டாருக்கு தேவையான பாகங்களை டிசைன் செய்தல், டெவலப்மெண்ட் செய்தல் மற்றும் அவற்றை தயாரித்தல் ஆகிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இது ஒரு தனியார் துறை நிறுவனம். பங்குச்சந்தையில் இதன் மதிப்பு 748 கோடியாக உள்ளது. இந்த டிஃபென்ஸ் செக்டாரை சேர்ந்த இந்த நிறுவனத்திற்கு தொடர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டுகளிலும் இருந்தும் ஆர்டர்கள் குவியும் என்பதால் இந்த நிறுவனத்தின் பங்கு உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் என்று கூறுவார்கள். நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் அவற்றை பராமரித்தல். இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் நாட்டின் வளர்ச்சிக்காக உதவக்கூடிய நிறுவனங்கள். அதாவது சாலைகள் அமைத்தல், சாலைகளை பராமரித்தல், பாலங்கள் அமைத்தல், அவற்றை பராமரித்தல் மற்றும் ஏர்போர்ட் பராமரிப்பு, பவர் பிளான்ட்ஸ் பராமரிப்பு போன்ற அனைத்து வகையான உள்நாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த நிறுவனங்கள் பணி செய்கின்றன. நண்பர்களே, ஆகவே நமது இந்தியா கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சம்பந்தமான நிறுவனங்கள். HG இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஜினியரிங் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் 9840 கோடி அளவிற்கான பங்குச்சந்தை. இந்த நிறுவனம் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே வருவதாக தெரிகிறது. 1545.95 பைசா வரை இதன் மதிப்பு உயர்ந்துள்ளது. தற்போது இது 1538 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிறுவன பங்குகளை நாம் வாங்கும் பட்சத்தில் தொடர்ந்து ஏறக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. ஆகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செய்யக்கூடிய முக்கியமான பங்குகளை நமது நண்பர்கள் தேர்வு செய்து அவற்றை தொடர்ந்து கண்காணித்து வாங்குவது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கினாலும் உடனே வாங்கிவிடாதீர்கள். தொடர்ந்து 1 வாரம் 10 நாட்கள் அவற்றை கவனித்து அவற்றின் 6 மாதம், 1 வருடம், 3 வருடம் வளர்ச்சியையும் தொடர்ந்து கவனித்து அந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா, அந்த நிறுவனங்களுக்கு கடன் ஏதும் பெருமளவு உள்ளதா போன்ற அனைத்து விவரங்களும் நீங்கள் ஆராய்ந்து அவற்றை உன்னிப்பாக கவனித்து நீங்கள் வாங்க வேண்டும். வாங்குவதற்கு முன்பாக உங்களது நிதி ஆலோசகர்களையும் நீங்கள்
கலந்து ஆலோசிக்கவும். இந்த நிறுவனத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள இணையதளத்தில் பல வகையான அப்ளிகேஷன்ஸ்கள் உள்ளன. இந்த நிறுவனத்தின் மொத்த மதிப்பீடு, அந்த நிறுவனம் கடந்த பல வருடங்களாக எந்த அளவில் உயர்ந்து உள்ளது, அந்த நிறுவனத்தின் PE ரேஷியோ மற்றும் அதன் வளர்ச்சி போன்ற அனைத்தையுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒரு நிறுவனத்தை வாங்குவதற்கு முன்பு பணம் உள்ளது என்பதற்காக உடனடியாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து விடாதீர்கள். தொடர்ந்து அந்த நிறுவனத்தை கவனித்து அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்கிவிட்டால் அந்த நிறுவனத்தின் பங்குகளை தொடர்ந்து கணித்து வர வேண்டும். ஏதாவது மோசமான செய்திகள் அந்த நிறுவனம் சம்பந்தமாக வந்திருக்கிறதா என்பதையும் குறிப்பாக கவனிக்க வேண்டும். அவ்வாறு மோசமான நிகழ்வுகள் நடக்கின்றன என்று அறிக்கை பெறப்பட்டவுடன் உடனடியாக அந்த பங்குகளை விற்பனை செய்ய முயல வேண்டும். இருக்கின்ற லாபத்தை நாம் கைப்பற்ற நினைக்க வேண்டும். அரசு துறை நிறுவனத்தின் பங்கான கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடை பற்றி நாம் நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். இந்த நிறுவனத்தின் பங்கை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். இது கடந்த ஒரு மாதத்தில் மற்றும் 47.32% அளவிற்கு உயர்ந்துள்ளது. ஒரு மாதத்திற்கு முன் இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தில் நாம் இன்வெஸ்ட் செய்திருந்தோமானால் அதன் மதிப்பு 50% அளவிற்கு உயர்ந்திருக்கும் என தெரிகிறது. இது கடந்த 6 மாதத்தில் 242% அளவிற்கு உயர்ந்துள்ளது. கொச்சின் ஷிப்யார்ட் நிறுவனத்தின் பங்கு நேற்று மற்றும் ஏறக்குறைய 10% அளவிற்கு இதன் மதிப்பு உயர்ந்து தற்போது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தின் பங்கானது 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பங்கினை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தின் பங்கு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதாக தெரிகிறது. ஆகவே இந்த நிறுவனத்தின் பங்குகளை தொடர்ந்து கவனித்து இது இறங்கும் முகமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வாங்குவது உகந்ததாக இருக்கும். ஆக்சிஸ் கேடஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் என்ற ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் ஒன்று உள்ளது. இதனுடைய பங்குச்சந்தை மதிப்பு 2155 கோடியாக உள்ளது நண்பர்களே. இது கடந்த ஒரு வருடத்தில் 30% அளவிற்கு வளர்ந்துள்ளது. இந்த நிறுவனமானது நேற்று ஒரு தினம் மட்டும் 1% அளவிற்கு மதிப்பு உயர்ந்துள்ளது. தற்போது இந்த நிறுவனத்தின் மதிப்பானது 512.65 என்ற விகிதத்தில் ட்ரேடிங் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் பெல் நிறுவனத்திடமிருந்து 90 கோடி மதிப்பிலான ஆர்டர் பெற்றுள்ளது. ரேடார்களை வழங்குவதற்காக இந்த ஆர்டரை அது பெல் நிறுவனத்திடமிருந்து பெற்றுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இது டிஃபென்ஸ் செக்டார் சம்பந்தமான ஒரு நிறுவனமும் கூட. இந்த வகை நிறுவனங்கள் தற்போது அதிக அளவில் வளருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எவ்வாறாக இருப்பினும் ஸ்மால் கேப் பங்குகளை வாங்கும்போது நமது நண்பர்கள் சற்று கவனித்து வாங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே கூறியவாறு தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் விவரங்களை ஆராய்ந்து அதை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அந்த நிறுவனத்தில் ஏதாவது ஆர்டர் பெறப்பட்டுள்ளதா அல்லது ஏதாவது அங்கே நஷ்டம் ஏற்பட்டு வருகிறதா போன்ற விவரங்களை எல்லாம் குறிப்பாக கவனித்து அந்த பங்குகளை வாங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாமே உயர்ந்தால் மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அதே போன்று ஏதாவது பிரச்சனை என்றால் இறங்கும் சமயத்தில் அதிக அளவில் இறங்கி நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பங்குகள் இந்த ஸ்மால் கேப் பங்குகள். ஸ்மால் கேப் செக்டாரில் உள்ள பங்குகள் மிக வேகமாக இறங்கக்கூடிய பங்குகள். ஆகவே இதில் முதலீடு செய்யும் நண்பர்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டே வர வேண்டும். இவற்றில் முக்கியமாக நாம் அறிவுறுத்த விரும்புவது, எந்த வகையான பங்குகளை நாம் வாங்கினாலும் தொடர்ந்து அவற்றை நாம் லாங் டைம் என்ற அடிப்படையில் அவற்றை வைத்திருந்து தொடர்ந்து கவனிக்க வேண்டும். ஆகவே ஒரு நாட்களில் அதை விட்டுவிடலாம் என்று நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. இன்றாடே ட்ரேடிங் என்பது வேறு. அவை உடனுக்குடன் விற்பனை செய்து அதில் லாபம் பார்க்கக்கூடியது. ஆனால் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஒரு பங்கினை நன்கு ஆராய்ந்து அவற்றை வாங்கிவிட்டால் அவை அதிக அளவில் ஏறும் வகையில் நாம் பொறுத்திருந்து நாம் அவற்றை லாபத்தை பெறுவதற்கு முயல வேண்டும். குறைந்தது ஒரு வருடம் முதல் 3 வருடம் வரை நல்ல நிறுவனத்தின் பங்குகளை வாங்கி அவற்றின் லாபத்தை பெறுவதற்கு முயன்றால் அதிக அளவில் நாம் பங்குச்சந்தையில் லாபத்தை பெற முடியும். நண்பர்களே, குளோபல் ஃபின்பாக்ஸ் யூடியூப் வீடியோ சேனலில் இன்றைய இந்த செய்தியை நாம் முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.